தற்போது வெள்ளம் ஆங்காங்கே வடிந்தும் வடியாமலும் இருக்கிறது. பல பகுதிகளில் இன்னும் இயல்பு நிலை திரும்பாத நிலை உள்ளது. இது பற்றி செய்தியாளர் மணிகண்டனிடம் விரிவாக பேசலாம். மணிகண்டன், கனமழையும் வெள்ளமும் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் மிக மிக அதிக அளவில் தற்போது இருக்கு. தற்போது சென்னையின் சூழல் என்ன? திவ்யா, வரலாறு காணாத மழையால் சென்னை நகரத்தை முற்றிலுமாக புரட்டி போட்டிருக்கிறது மழை வெள்ளம். இந்த மழை வெள்ளம் பல உயிர்களையும் பலி வாங்கி இருக்கிறது. ஏராளமான உடைமைகளையும் அடித்து சென்றிருக்கிறது. வீடுகளை அடித்து சென்றிருக்கிறது. பலருடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு பலர் நிற்கதியாக தெருக்களில் நிற்கிறார்கள். இந்த பாதிப்புகளில் மிக அதிகமாக உணரப்படக்கூடியது அடையாற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இரு கரைகளையும் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதி. இந்த பகுதிகளை பொறுத்தவரை ஏராளமான குடியிருப்புகள் நீரில் மூழ்கிவிட்டன. தற்போது அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆறானது 2 நாட்களுக்கு முன்னதாக ஆர்ப்பரித்து ஓடியதன் காரணமாக கிட்டத்தட்ட இருபுறமும் 1/2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆர்ப்பரித்து ஓடியதன் காரணமாக ஏராளமான குடியிருப்புகள் நீரில் மூழ்கிவிட்டன. தற்போது அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆறானது 2 நாட்களுக்கு முன்பாக ஆர்ப்பரித்து ஓடி சாலைகளை துண்டாக்கியது. இந்த பாலத்தையும் கூட மூழ்கடித்து சென்றது. இதனால் தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் கூட செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அடையாற்றை சுற்றி இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை பகுதி. இந்த பகுதியில் ஏராளமான வீடுகள் நீரில் மூழ்கி இருந்தன. தற்போது அங்கு ஆங்காங்கே உடைமைகள் சிதறி கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு அதை இந்த குப்பைகளிலே தேட வேண்டிய ஒரு அவல நிலையை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இங்குள்ள மக்கள் தங்களுடைய இயக்கத்தை அவர்களுடைய பார்வையிலே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏராளமான விலங்குகள் இந்த வெள்ளத்திலே தொலைந்து போயிருக்கின்றன. வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தொலைத்துவிட்ட மக்கள் நிற்கதியாகி தெருக்களிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தேடி சேர்த்த செல்வங்கள் அனைத்தையுமே ஒரே நாள் மழையில் தொலைத்து விட்டார்கள். இவர்களுக்கு அருகிலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆறானது திடீரென ஆர்ப்பரித்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளையும் மூழ்கடித்து விட்டது. இதன் காரணமாக குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் என அனைவருமே தற்போது வீடுகளை இழந்து தெருக்களிலே நிற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அருகிலேயே இவர்களுடைய உடைமைகள் கூட இவர்களுக்கு தற்போது இல்லை. குடிநீர் வசதிகளும் இல்லை. இதனால் இவர்களுடைய முகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்ட அந்த ஏக்கத்தை பார்க்க முடிகிறது. குடிநீரும் உடைமைகளும் இல்லாமல் தற்போது இவர்கள் ஒரு மாற்று துணி கூட இல்லாமல் தெருக்களிலேயே தவித்து வருகிறார்கள். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படி ஒரு கொடுமையை சென்னை நகரம் சந்தித்ததே இல்லை என்று கூறும் அளவுக்கு இதனுடைய கொடுமைகளை உணர்த்தும் விதமாக இந்த காட்சிகள் அமைந்திருக்கின்றன. இந்த பகுதியை பொறுத்தவரை ஏராளமான மழைநீர் ஆற்றிலும் வெள்ளமாகவும் தெருக்களிலும் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் ஒரு சொட்டு குடிநீருக்காக திண்டாடி கொண்டிருக்கும் அவல நிலையை நாம் காட்சிகளிலேயே காண முடிகிறது. யாருக்கும் மாற்றுவதற்கு துணிகள் கூட இல்லை. இந்த வீடு முற்றிலுமாக வெள்ளத்தால் சிதைந்து போயிருக்கிறது. உள்ளே குவிந்திருப்பது எல்லாம் இந்த மக்களினுடைய கனவுகள். ஏராளமாக தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சேர்த்து வைத்த கனவுகள் அனைத்துமே இந்த வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மீதி குப்பையும் கூலமுமாக இந்த வீடு முழுவதுமே சிதைந்து போயிருக்கிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தையல் இயந்திரம் கூட ஏதோ ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் தற்போது அது முழுவதுமே இந்த நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடு முழுவதுமே ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அது முழுவதுமே இந்த அடையாற்றினால் அடைத்து செல்லப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளம் திடீரென புகுந்து தன்னுடைய வழியை மாற்றி தெருக்களையெல்லாம் தன்னுடைய வழிகளாக மாற்றி கொண்டதன் காரணமாக இந்த குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே நீரில் மூழ்கி இருக்கின்றன. பெண்கள், குழந்தைகள் அனைவருமே தெருக்களிலே நிற்கதியாக நிற்கிறார்கள். அவர்களுடைய கண்களில் ஏக்கத்தை பார்க்க முடிகிறது. இந்த தெரு முழுவதுமே தற்போது நீர் வடிந்திருந்தாலும் கூட 2 நாட்களுக்கு முன்னதாக இதுதான் அடையாற்றினுடைய வழியாகவே இருந்திருக்கிறது. அடையாற்றின் வழியாக தற்போது அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆறானது இந்த வழியில் 2 தினங்களுக்கு முன்பு பாய்ந்து சென்றதன் காரணமாக இந்த பகுதியில் முழுவதும்
இந்த வசிக்கக்கூடிய மக்களினுடைய உடைமைகள் அனைத்துமே அடித்து சென்று குப்பைகள் போல அங்கு குவிந்திருக்கின்றன. பலருடைய கனவுகளும் இதில் அடக்கம். இந்த பகுதியில் மாற்றுவதற்கு துணி இல்லாமல் ஏராளமான மக்கள் தவித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தெரு சாதாரணமாக இருந்திருக்கக்கூடிய இந்த தெருவானது 2 நாட்களுக்கு முன் முற்றிலும் நீர்க்காடாகவே காட்சியளித்தது. தற்போது நீர் வடிந்திருந்தாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கை அந்த வெள்ளத்திலேயே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான மாணவ மாணவிகளுடைய உடைமைகள், ஏழைகள், பணக்காரர்கள், ஓட்டு வீட்டில் வசிப்பவர்கள், குடிசைவாசிகள், பணக்காரர்கள் என அனைவருடைய உடைமைகளுமே அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வீடு முற்றிலுமாக வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. முற்றிலுமாக ஒரு தளம் முழுவதும் நீரில் மூழ்கி இருந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடையாளமாக சேரும் சகதியும் முதல் தளம் வரை நாம் பார்க்க முடிகிறது. அனைத்து உடைமைகளும் ஆற்றில் எங்கோ அடித்து செல்லப்பட இருக்கக்கூடிய உடைமைகளை கூட பயன்படுத்த முடியாத நிலைமையை அவர்களுடைய பார்வையில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த மக்கள் அனைவரும் யாராவது வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று கூக்குரல் இடுவதை கூட இந்த காட்சிகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடைமைகள் கூட ஏதோ 1-2 உடைமைகள் தப்பித்திருக்கின்றன. அந்த உடைமைகளை அவர்கள் காய வைத்து மீண்டும் பயன்படுத்துவதற்காக அவர்கள் உலர்த்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் தளம் மட்டுமல்ல, 2ஆம் தளம் வரை கூட மக்கள் படாத பாடு பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு கண்கூடாகவே காண முடிகிறது. ஏனென்றால் முதல் தளம் வரை நீர் நிரம்பி இருக்கும் போது அதற்கு மேல் வசிப்பவர்கள் கூட இறங்கி நடக்க முடியாத சூழலை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அனைவருமே மரண பயத்தில் உறைந்து போயிருந்திருக்கிறார்கள். பலர் தங்களுடைய குடும்பங்களை தொலைத்திருக்கிறார்கள். பறிபோயிருக்கக்கூடிய சில உயிர்கள் பலருடைய கனவுகளாக இருந்திருக்கும், சிலருடைய பாதுகாப்பாக இருந்திருக்கக்கூடும். அவர்கள் இந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது சமத்துவத்தின் ஒரு காட்சியாக இருந்தாலும் கூட இந்த படிப்பினைக்காக இந்த பகுதி மக்கள் ஏராளமாக இழந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் கொடுத்த விலை மிக மிக அதிகம். அடையாற்றை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதியானது ஓட்டு வீடு, குடிசை வீடு, மாடி வீடு என எதையுமே விட்டு வைக்கவில்லை. இந்த அடையாற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளம், இந்த பகுதியை நாம் மேலிருந்து பார்க்கும்போது ஒரே நேரத்தில் சமத்துவமாக தென்பட்டாலும் கூட அனைத்து பகுதியும் ஒரே நேரத்தில் வெள்ளத்தால் மூழ்கியதை ஒரு சோகத்தையும் அதனுள் புதிந்து வைத்திருக்கிறது என்பதையே நாம் உணர முடிகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்காக தமிழகம் மட்டுமல்ல, சென்னை மட்டுமல்ல, உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் மனிதநேய உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் இந்த நேரத்திலேயே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த வெள்ளமானது மனிதநேயம் இனம் மலிந்து போகவில்லை என்பதையும் காட்டுவதாகவே அமைந்திருக்கிறது. திவ்யா, 100 ஆண்டுகளில் சென்னை கண்டிராத ஒரு வெள்ளம். குப்பைகளை குவித்துவிட்டு அந்த வெள்ளம் பல உயிர்களை பறித்து சென்றிருக்கிறது. மணிகண்டன், நீங்க சொன்னது போல இன்னும் எவ்வளவு நாளாகும் இந்த நிலையிலிருந்து சென்னை மாநகரம் மீள்வதற்கு? இந்த பேரிடரை நாம் பார்க்கும்போது, காட்சிகள் வழியாக இந்த பேரிடரை நாம் பார்க்கும்போது இந்த நிலைமை சாதாரணமாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு வெகு காலம் ஆகும் என்பதையே நாம் உணர முடிகிறது. ஏனென்றால் இது போன்ற ஒரு வெள்ளத்தை நவீன கால இந்த சென்னை நகரமானது சந்தித்ததே இல்லை என்றுதான் மதிப்பிடப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன் இது போன்றதொரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த வெள்ளத்தினுடைய வரலாறு சுவடுகள் பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை. இந்த வெள்ளத்தை எப்படி தடுத்து நிறுத்திருக்க முடியும் என்பதை கூட இப்போது பேசுவதற்கான நிலையில் இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தெருக்கள் எல்லாம் தற்போது ஆள் நடமாட்டம் இல்லாமலேயே கூட இருக்கிறது. காரணம், மரண பயத்தில் ஏராளமான மக்கள் இந்த வீடுகளிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடும். இந்த நீரினுடைய போக்கை பார்த்தால் 2 நாட்களுக்கு முன்னதாக அடையாற்றினுடைய வழியாகவே இது இருந்திருக்கக்கூடும் என்று தெரிகிறது. இந்த பகுதியில் 1-2 பேர் இருந்தாலும் கூட அவர்கள் அனைவருமே கூட இன்னும் தங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக இந்த வெள்ளத்திலே தொலைத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்துமே நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கும் என்றே நாம் கருத முடிகிறது. ஏராளமான பொருட்கள் தெருக்களிலே சிதறி கிடக்கின்றன. பிள்ளைகளுடைய பாட புத்தகங்கள், அவர்களுடைய உபகரணங்கள் எல்லாம் தெருக்களிலே சிதறி கிடக்கின்றன. மேலிருந்து பார்க்கும்போது இந்த வீடுகள் அனைத்துமே
நீரில் முற்றிலுமாக மூழ்கி இருந்தால் அதிலிருந்த மக்கள் எல்லாம் என்ன பாடுபட்டு இருப்பார்கள் என்று நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அடையாறானது இந்த பகுதி முழுவதுமே நீரில் மூழ்கடித்திருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இந்த வெள்ளமானது சென்னையினுடைய அந்த அவல நிலைக்கு மிகப்பெரிய சாட்சி என்றே நாம் கூற முடியும். இந்த பகுதியில் தற்போது சற்று இயல்பு நிலை திரும்புவதற்கான அந்த சூழல் தென்பட்டாலும் கூட உடனடியாக அந்த இயல்பு நிலை திரும்புவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே கூற வேண்டும். அரசு இயந்திரங்கள் எல்லாமே முழு வீச்சில் செயல்பட்டு வந்தாலும் கூட இந்த பேரிடர் என்பது மிகப்பெரிய பேரிடர், இதுவரை காணாத பேரிடர். நாம் சுதந்திர இந்தியாவில் சென்னை இப்படி ஒரு பேரிடரை சந்தித்ததே இல்லை என்று நாம் கூற முடியும். அதன் காரணமாக தற்போது இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள், அரசு அலுவலர்கள், வீரர்கள், அனைத்து துறைகளும் சேர்ந்து இயங்கினாலும் கூட உடனடியாக இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு ஓரிரு நாட்களில் இது மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் என்று நாம் உடனடியாக கூற முடியாது. இதற்கு பல நாட்கள் ஆகக்கூடும். இருந்தாலும் இந்த இழந்தவர்களுடைய வடுக்கள் ஆறுவதற்கு பல மாதங்கள், பல ஆண்டுகள் கூட ஆகும். திவ்யா, வீடுகளுக்குள் வெள்ளம், மின் இணைப்பு இல்லாமல் முற்றிலும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னமும் பல இடங்களில் சென்னைவாசிகள் இருந்து வராங்க. குறிப்பா அடிப்படை தேவைகளான குடிநீர், அது மட்டுமல்லாமல் காய்கறிகளுடைய விலையேற்ற, மறுபுறம் பால் லிட்டருக்கு கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேல், குடி தண்ணீர் ஒரு கேன் 100 ரூபாய்க்கு மேல் விற்கும் ஒரு நிலை இருக்கு. இதன் காரணமா மக்களுடைய அடிப்படை தேவைகள் அரசு எவ்வாறு பூர்த்தி செய்து வருகிறது? இந்த அடிப்படை தேவைகளை பொறுத்தவரை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து நாம் நேரிலேயே பார்த்தவரை கரூர், மதுரை, தேனி, திருநெல்வேலி போன்ற பல இடங்களிலிருந்தும் தன்னார்வலர்கள் நேரடியாகவே சென்னை நகருக்கு வந்து இங்குள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களால் முற்றிலுமாக துடைத்து முடியாத அளவுக்கு இந்த துயரமானது மிக பெரியதாகவே பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை நாம் பார்த்தால் தற்போது ஏராளமான மக்கள் தங்களுடைய முதல் தளம், இரண்டாம் தளத்தை எல்லாம் விட்டு மொட்டை மாடியில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுடைய உடைமைகள் முற்றிலுமாக முதல் தளத்திலும் தரைத்தளத்திலும் வைத்திருந்த உடைமைகள் முற்றிலுமாக இழந்து போயிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ஏதோ உதவி கேட்பதற்கான அந்த பாவனையை நாம் பார்க்க முடிகிறது. இங்குள்ள மக்கள் அனைவருமே எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒரு சோகத்தை முகத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தற்போது அடிப்படை தேவைகள் என்பது அனைவருக்கும் உடனடியாக கொடுத்துவிட முடியாத நிலையில்தான் தற்போதைய அரசும் மற்ற துறைகளும் இருக்கின்றன என்பதையே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்த போதிலும் கூட மனித நேயம் என்பது இன்னும் குறைந்து விடவில்லை. இதற்கு உதாரணமாக உலகமெங்கிலும் இருந்து மனிதநேய உதவிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நாம் நேரடியாகவே அதை பார்க்க முடிந்தது. உணவு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பால், குடிநீர் போன்ற அனைத்து வசதிகளையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாம் முதலிலே கூறினபடி உடனடியாக இந்த இயல்பு நிலை என்பது திரும்பிவிடும் என்பதற்கான சாத்தியம் தற்போது நம்மளுடைய கண்முன்னே தெரியவில்லை என்பதே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். திவ்யா.